ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், இல்லை எத்தனை ரியல் ரூட்ஸ் இருக்கும், எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம். அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்காமல், இல்லை அந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்காமல் நான் எப்படி நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். நான் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, யூஸிங் த டெஸ்கார்ட்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2018 ப்ளஸ் 1947 x power 1950 plus 15 x power 8 plus 26 x power 6 2019. ஸோ இதுக்கு எத்தனை ரூட் இருக்குது? மொத்தம் 2018 ரூட்ஸ் இருக்கலாம். பட் ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இதுக்கு எத்தனை ரியல் ஜீரோஸ் இருக்குது, எத்தனை பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ஜீரோஸ் இருக்குது, எத்தனை இமேஜினரி ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு தான் இந்த டெஸ்கார்ட்ஸ் ரூல் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 19 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 11. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பி ஆஃப் எக்ஸ், அந்த கொடுத்துருக்க பாலினாமியில் அப்படியே எடுத்துக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த பி ஆஃப் எக்ஸில் எத்தனை சைன் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்சஸே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் 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 எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நோ சைன் சேஞ்சஸ். அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாசிட்டிவ் ஜீரோஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா சைன் சேஞ்சஸே இல்லை, அதனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து 0 தான். அப்படின்னா நோ பாசிட்டிவ் ஜீரோஸ்னு அர்த்தம் இருக்குது. பாசிட்டிவ் ஜீரோஸே கிடையாது பி ஆஃப் எக்ஸுக்கு. இதே மாதிரி பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சி பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பி ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே எல்லாமே ஈவன் பவர் இது. 2018 1950 8 6 இது எல்லாமே ஈவன் பவராக இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்பொழுது இது சேஞ்சஸே ஆகாது. அப்படின்னா சேஞ்ச் ஆகாதுன்றதுனால நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்னது சைன் சேஞ்சஸே கிடையாது, 0. அப்படின்னா பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹஸ் நோ சைன் சேஞ்சஸ். அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நெகட்டிவ் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப். அப்படின்னா நோ நெகட்டிவ் ஜீரோஸ் எதுக்கு? பி ஆஃப் எக்ஸுக்கு. பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் நான் கன்க்ளூஷன் எழுதுறது பி ஆஃப் எக்ஸுக்கு தான் எழுதுகிறேன், ஆனால் நெகட்டிவ் ரூட்ஸுக்கு எழுதுகிறேன். பி ஆஃப் எக்ஸில் இருக்கிற நாங்கள் சைன் சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவ் ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸு. பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் இருக்கிற சைன் சேஞ்சஸ் பி ஆஃப் எக்ஸினுடைய நெகட்டிவ் ரூட்டுக்கு கன்க்ளூஷன். என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நோ நெகட்டிவ் ரூட்ஸ் ஃபார் த பி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜீரோன்றது இதுக்கு ரூட்டாக இருக்குன்னா இது எல்லாமே இங்கே 2019 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறதுனால இதுக்கு பி ஆஃப் ஜீரோன்றது ஒரு ரூட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 + 0 + 0 2019, அதனால் ஜீரோன்றது நாட் எ ரூட்டு. வேறு என்னெல்லாம் செக் பண்ணலான்னா 1ன்றது ரூட்டான்னு செக் பண்ணலாம். சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்னாடி வரும்பொழுது நான் சொல்கிறேன். ஓகேங்க. அப்படின்னா பி ஆஃப் எக்ஸுன்றது ஆஸ் நோ ரியல் ரூட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் ரூட்டே கிடையாது. ஏன்னா நோ நெகட்டிவ் ரூட், நோ பாசிட்டிவ் ரூட்ஸ், அப்படின்னா ரியல் ரூட்டே கிடையாது. அப்படின்னா இதில் இருக்கிற பி ஆஃப் எக்ஸுக்கு எல்லா ரூட்டும் 2018 ரூட்டும் எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்டு இண்டிவிஜுவலாக இருக்காது, பேராக தான் இருக்கும். 1 + iன்றது ஒரு ரூட் அப்படின்னா 1 - iயும் இன்னொரு ரூட்டாக இருக்கும். ஸோ ஜோடி தான் இருக்கும். மொத்தம் 2018 ரூட் இருக்குது. ஸோ 2018 ரூட்டு எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக தான் இருக்கும், தட் இஸ் இமேஜினரி ரூட்டாக தான் இருக்கும். இதான் வெரி ஃபஸ்ட் ப்ராப்ளம். ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 19 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 11. இந்த q ஆஃப் எக்ஸில் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இங்கே +2 மைனஸ் இது ஒரு சைன் சேஞ்சஸ், அப்புறம் -2 ப்ளஸ் இது ஒரு சைன் சேஞ்சஸ், மொத்தம் 1 இது 2, மொத்தம் 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சைன் சேஞ்சஸே கிடையாது. அப்படின்னா q ஆஃப் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து ஓகே மொத்தம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ், பாசிட்டிவ் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தான் இருக்கும். அதிகபட்சம் 2 தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் ஜீரோஸ்ன்றது ஒன்று ஜீரோவாக இருக்கலாம், 0 பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்கலாம், இல்லை 1 ஒரே ஒரு பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்கலாம், இல்லை 2 பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்கலாம். இதான் வாய்ப்புகள், இதான் சான்சஸ். ஸோ சின்ஸ் இதான் டிஸ்கார்ட்ஸ் ரூல். டிஸ்கார்ட்ஸ் ரூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Descartes rule. Descartes ரூல்னா என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்க்கும் ஓகேவா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் q ஆஃப் எக்ஸில் அண்ட் இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஈவனாக இருக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை மொத்தம் 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இங்கே என்னென்ன நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வாய்ப்பு இருக்குது சான்சஸ் பார்த்தீங்கன்னா 0 இருக்கலாம் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். அப்படின்னா 2 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2, அப்புறம் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1, அப்புறம் 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதெல்லாம் என்னது? திஸ் இஸ் கால்ட் என்னது நம்பர் ஆஃப் சான்சஸ் பாசிட்டிவ் ரூட்ஸினுடைய சான்சஸ். இது வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ். இது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா ஈவனாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் இந்த தேர்ட் ஒன்று சான்ஸ் இருக்குது இல்லையா? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று 0வாக இருக்கலாம் இல்லை 2வாக இருக்கலாம். ஸோ நமக்கு 3 சான்ஸ் இருந்தது. அந்த 3ல் 1 எலிமினேட் பண்ணிட்டோம் யூஸிங் த டெஸ்கார்ட்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி இங்கே சான்சஸ் பார்த்திங்கன்னா 1 2வாக இருக்கலாம் இல்லை 0வாக இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி எக்ஸாக்ட்லி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஓகேவா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் என்ன? சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து 0 வந்ததுன்னா 1 இஸ் ஏ ரூட். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 0. இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 19 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 11. அப்படின்னா இங்கே என்ன வருது? 0 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ன்றது ஒரு ரூட்டு. ஸோ ஒரு ரியல் ரூட்டு இருக்குது, அது பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்குது. எனக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸு ஒன்று 0வாக இருக்கணும் இல்லை 2வாக இருக்கணும். இங்கே ஒரு ரியல் ரூட் வந்ததுனால ஒரு 1ன்றது ஒரு ரூட்டாக இருக்கிறதுனால 1ன்றது ஒரு 0வாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னவாக இருக்காது? 0 பாசிட்டிவ் ரூட் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா என்ன வாய்ப்பு இருக்கும்? ஒன்லி 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். நான் இன்னொரு ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கல, பட் எனக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எக்ஸாக்ட்லி 2 இருக்கும். ஓகேவா? தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். த சேம் வே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் என்ன? q ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். q ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா q ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா பவர் ஆடாக இருந்ததுன்னா மைனஸ் ஆகும், பவர் ஈவனாக இருந்ததுன்னா சைன் மாறாது. பவர் ஆடாக இருந்ததுன்னா சைன் மாறும், பவர் ஈவனாக இருந்ததுன்னா சைன் மாறாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா q ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். q ஆஃப் மைனஸ் எக்ஸில் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைன் சேஞ்சஸ் தான் இருக்குது, வேறு எந்த சைன் சேஞ்சஸும் கிடையாது. அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கும் மேக்ஸிமம். அப்படின்னா வாட் ஆர் த சான்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் ஒன்று 0வாக இருக்கலாம் இல்லை 1ஆக இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டெஸ்கார்ட்ஸ் ரூல்ஸில் என்ன சொல்லுதுன்னா இது ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸும் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஷுட் பி ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0ன்றது 1, ஏன்னா இது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ். 1 மைனஸ் 1ன்றது 0, இது நம்பர் ஆஃப் 1 மைனஸ் 1ன்றது 0. ஸோ அப்படின்னா இதில் எது வந்து ஈவனாக இருக்குது? ஒன்லி வந்து இது மட்டும்தான் ஈவன், இது கிடையாது ஈவன். ஸோ இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கலாம்? 1 இருக்கலாம். எக்ஸாக்ட்லி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 1. ஸோ எக்ஸாக்ட்லி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் 1, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் 2. அப்படின்னா மொத்தம் 2 + 1 ஓகேவா? மொத்தம் 3 ரூட்டு, மொத்தம் இதுக்கு 5 ரூட் இருக்குது. மொத்தம் டோட்டலாக 5 ரூட்ஸ் இருக்குது. அதில் 5 மைனஸ் 2 + 1 ஓகே சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் மிச்சம் வந்து 2 ரூட்டு. ஸோ 2 பாசிட்டிவ் ரூட், ஒரு நெகட்டிவ் ரூட், மிச்சம் இருக்கிற 2ம் வந்து இமேஜினரி ரூட்டாக இருக்கும். ஸோ மொத்தம் 5 ரூட்னுடைய நேச்சரை நான் சொல்யூஷனே கண்டுபிடிக்காமல் அது பாசிட்டிவ் ரூட்டாக இருக்குமா, நெகட்டிவ் ரூட்டாக இருக்குமா, இமேஜினரி ரூட்டாக இருக்குமான்றதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.